கூலி படம் முடிந்த பிறகு கைதி 2 தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நான் கடைசியில் சொல்கிறேன். அதுவரை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கைதி 2 எடுக்க போகிறது வந்து ட்ரீம் வாரியர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ட்ரீம் வாரியர்ஸ் மட்டும் இல்லை, கூடவே சேர்ந்து ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற கேவிஎன் ப்ரொடக்ஷனும் வந்து இல்லை ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது கைதி 2 வந்து 2 ப்ரொடக்ஷனும் சேர்ந்து எடுக்கிறாங்க. இது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆன கிடையாது, கூலி படம் தான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ரூல்ஸ்னால் போட்டிருந்தாங்க. அதாவது லோகேஷ் ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாரு, நான் கைதி 2 எடுக்கக்குள்ள வந்து எனக்கு வந்து சம்பளம் வந்து 65 கோடி கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி வந்து கைதி 2க்கான பட்ஜெட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அதை வந்து ட்ரீம் வாரியர்ஸோ கேவிஎன் ப்ரொடக்ஷனோ அதை கன்ஃபார்ம் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆச்சு லேட்டஸ்ட்டாக, அந்த படத்தில் வந்து சில கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ரைட்டிங் சூப்பராகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கும் ட்ரீம் வாரியர்ஸ்க்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா வந்து நீங்கள் வந்து கைதி 2க்குள்ளே வந்து உங்களோட சம்பளத்தை வந்து கம்மி பண்ணணும். அதாவது லோகேஷ் கனகராஜ் 65 கோடி கேட்டிருந்தார்ல, அந்த 65 கோடியை வந்து கம்மி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மூவியோட பட்ஜெட்டையும் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலி படம் ஒரு வேளை ரொம்ப நல்லாவே பண்ணிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனை வந்திருக்காரு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். ஆனால் வந்து இவங்க பிளான் பண்ணி இப்போ இதே சாதகமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பட்ஜெட்னா குறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ட்விஸ்ட் வேறு எதுவுமே இல்லை, நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து கைதி 2 வந்து இப்போ எடுக்கிற மாதிரி நிலைமையில இல்லை. அதாவது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ ஒரு புது படம் கமிட் ஆக போகிறாரு இதுக்குள்ளேயே வந்து, அதாவது ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் வச்சு ஒரு படம் வந்து எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்கு. நீங்க சோசியல் மீடியா இடத்துல பார்க்க முடியும். நீங்க நிறைய பேர் கேட்கலாம், லியோ படத்துக்கு அடுத்து கைதி 2 தான் எடுக்கணும், ஆனால் வந்து அவர் வந்து கூலி படம் எடுத்தாரு, ப்ரொடக்ஷன் வந்து இன்னுமா காத்துட்டு இருப்பாங்க அடுத்த படம் எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ரொடக்ஷனுக்குனா வந்து இது ப்ளஸ் ஆயிரும். எப்படின்னா வந்து அவர் நல்ல நல்ல படங்கள் திரும்பி எடுத்து கொடுக்கக்குள்ள வந்து அந்த கைதி 2க்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து பயங்கரமாக எகிரி போயிடும். புரியுதா? அதனால வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து கவர் ஆவாங்க. அந்த காரணத்துக்காக கூட இவங்க இப்படி விட்டு கொடுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. புரியுதா? அதாவது எப்படின்னா வந்து இவங்க இந்த பேச்சுவார்த்தை தான் வந்து வெளியே ரிலீஸ் பண்ணிக்காங்களே தவிர வந்து நாங்கள் வந்து கைதி 2க்கு முன்னாடியே இந்த படத்தை எடுக்கலன்னு சொல்ல வரல. ஆனால் நிறைய ட்ராக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கைதி 2க்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை எடுத்து முடித்துருவாங்க, அப்புறமா தான் கைதி 2 வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனால் என்னோட ஒப்பீனியன் கைதி 2 வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கூலியில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, லோகேஷ் கனகராஜோட ரைட்டிங் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து லோகேஷ் கனகராஜ் கைதி 2 தான் வந்து அவர் வெறியை காட்டுவார். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பயங்கரமாக எழுத ஆரம்பிப்பார். அது நம்மளுக்குலாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ரொடக்ஷனுக்கு ப்ளஸ் ஆயிரும். கண்டிப்பாக வந்து அவர் வேறு லெவலில் அவர் திறமையை காட்டுவார்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பப்படுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லியோ படம் வரக்குள்ள வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அவரே ஒத்துக்கிட்டாரு, ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதே நீ கூலி படத்தை வச்சுக்கிட்டு வச்சுங்களேன், ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாரு, சூப்பராகவே இருந்திருக்கும், அது நல்லா டெவலப் பண்ணார்ல. இப்போ வந்து ரைட்டிங்கே சரியில்லைன்னு சொல்லக்கூட வந்து கைதி 2ல வந்து பயங்கரமாக ரைட்டிங் காட்டணும்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். சரி, அதை விடுங்க. இப்போ வந்து ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் வச்சு நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு புது படம் இயக்க போகிறோம்னு சொல்கிறாங்களே, இந்த படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை மறக்காம கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ